இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கனவா மீன் வச்சு ஒரு சூப்பரான கனவா தொக்கு செய்யலாமா? இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பாதி அளவுக்கு வதக்கிட்டுறலாம். வதங்கினதுக்கப்புறமா நான் இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் 2 கிலோ கனவா மீன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த 2 கிலோ கனவா மீனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் நம்ம இதோட ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட சேர்த்துறோம். இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும், அது அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இது கூட 2 இன்ச் அளவுள்ள பட்டையில் 7 பட்டை 3 ஏலக்காயும் சேர்த்து பவுட்ரு பண்ணி அந்த பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் ஆயிலில் நல்லா இந்த மசாலாவை வதக்கி விட்டுறலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் கனவா மீன் 2 கிலோ நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கனவா மீனை நம்ம இப்போ இந்த மசாலா கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூட நான் கனவா வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துறேன். இந்த கனவா மீனில் இருந்தே நல்லா வேக தண்ணி பிரிஞ்சு வரும். ஸோ தண்ணி கம்மியாக சேர்த்துங்க. பாருங்கள், நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேகும்போது கனவா மீன்லேருந்து இந்த அளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி திக்காக கிரேவி பதத்துக்கு வரும்போது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தொக்கு பதத்துக்கு தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலையும் தூவிட்டு இது கூட மேலாப்பில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை தேங்காய் எண்ணெயும் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு சூப்பரான கனவா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல மணக்க அருமையான தொக்கு ரெசிபி. இந்த ரெசிபி எல்லா விதமான சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, சப்பாத்தி, இந்த மாதிரி நிறைய ரெசிபி, வெரைட்டி ரைஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கனவா மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.